வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நம்பிக்கை ஓட்டெடுப்பில் தோல்வி, பிரதமர் பிரசந்தா ராஜினாமா. மாஸ்கோவில் பயணிகள் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கிய விபத்து. 2060 இந்திய மக்கள் தொகை 120 கோடியாக உயரும், ஐநா தெரிவிப்பு. நேட்டோ போரில் ஹங்கேரி பங்கேற்காது. போரால் இஸ்ரேலில் 46,000 நிறுவனங்கள் மூடல். மக்களின் கோபத்தை தூண்டும் கெஞ்ச ஜனாதிபதி. இத்தாலியில் அதிகரிக்கும் சூழலியல் குற்றங்கள். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் கூட்டணி அரசு மீது பார்லியில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பிரதமர் பிரசந்தா தலைமையிலான அரசு தோல்வியடைந்தது. நேபாளத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் நடந்த பார்லிமென்ட் தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க வேண்டிய பெரும்பான்மை பலம் கிடைக்காமல் போனது. இதனால் சிபிஎன் மாவோயிஸ்ட் கட்சியின் தலைவர் புஷ்பகமல் தாஸ் பிரசண்டா, முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒளியின் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 4 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 3வது முறையாக பிரதமராக 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 25இல் பதவியேற்றுள்ளார். அதன்பின் கூட்டணி அரசுக்கான ஆதரவை நேபாள கம்யூனிஸ்ட் திரும்ப பெற்றதை அடுத்து நேபாள காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து பிரதமர் பதவியில் பிரசண்டா நீடித்தார். இதற்கிடையே நேபாளத்தில் மீண்டும் கூட்டணி மாற்றம் ஏற்பட்டது. நேபாள காங்கிரசுடனான கூட்டணியை முறித்த பிரசந்தா மீண்டும் சர்மா ஒளி தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்தார். இக்கூட்டணி அரசு மீது கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி நடந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பிரதமர் பிரசந்தா தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது. ரஷ்யா, சீன நாடுகள் சீனாவின் தெற்கு கடற்கரையில் கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தி வருகின்றன. ஜூலை முதல் வாரத்தில் துவங்கிய இந்த பயிற்சி ஜூலை பாதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போரை தீவிரமாக்க நேட்டோ திட்டமிட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் போர் கூட்டாளிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த போர் பயிற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் சுவாப் சூப்பர்ஜெட் 100 ரக பயணிகள் விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. அந்த சமயம் விமானம் திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. பயிற்சி விமானம் என்பதால் அதில் 3 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் 3 உயிரிழந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. மீட்பு படையினர் நிகழ்விடத்துக்கு விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டும் இருக்கின்றனர். இந்த விஷயம் குறித்து மேற்படி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் மக்கள் தொகை 2060ஆம் ஆண்டு துவக்கத்தில் 170 கோடியாக உயர்ந்து பின் 12% குறையும் என ஐநா அறிக்கை தெரிவித்துள்ளது. உலக மக்கள் தொகை உயர்வு தொடர்பான ஐநா அறிக்கை நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது. அதன் விவரத்தில் உலக மக்கள் தொகை அடுத்த 50-60 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து உயர்ந்து 2080ஆம் ஆண்டு மத்தியில் உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 820 கோடியாக உள்ள உலக மக்கள் தொகை 2080இல் 1030 கோடியாக உயரும். உச்சத்தை தொட்டதும் படிப்படியாக குறைந்து இந்த நூற்றாண்டு இறுதியில் 1020 கோடியாக வரும் என கணிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகையில் சீனாவை முந்தி முதலிடத்தை பிடித்துள்ள இந்தியா 2100 வரை அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும். நேட்டோ அமைப்பு ரஷ்யா மீது போர் தொடுத்ததால் ஹங்கேரி பங்கேற்காது என்பதை அந்நாட்டு பிரதமர் உறுதி செய்துள்ளார். நேட்டோ அமைப்பின் 75வது மாநாட்டில் பேசிய பிரதமர் ஓர்பான் உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ போரிட்டார். அப்போரில் ஹங்கேரி வீரர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்றார். அதேபோல ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் பீகோ உக்ரைனை நேட்டோ உறுப்பினராக கூடாது என எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் பாதிப்பின் காரணமாக இஸ்ரேலின் 46,000 நிறுவனங்கள் முற்றிலுமாக மூடப்பட்டுவிட்டன. அது நாட்டு பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது.
இதில் 36 நிறுவனங்கள் போர் துவங்கிய போதே மூடப்பட்டுவிட்டன. இவை பெரும்பாலும் 5 பேர் வரை பணியாற்றக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் தான் எனவும் கூறப்படுகிறது. கென்ய ஜனாதிபதி வில்லியம் ட்ரூடோவை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்திலிருந்து மக்கள் பின்வாங்காத சூழலில் ரூட்டோ பதவி விலகாமல் அமைச்சரவையை மட்டும் மாற்றி மக்களின் கோபத்தை மேலும் அதிகரித்துள்ளார். ஏகாதிபத்திய ஆதரவு கொள்கைகளை அமல்படுத்தி மக்களை வறுமை தள்ளி வரும் ரூட்டோ ஆட்சிக்கு எதிராக அந்நாட்டு இளைஞர்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.